நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வரும் பொருளாதார மாணவர் திரு அனஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதிக கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்குது. கம்பேர் பண்ணா உத்தரப்பிரதேசோட அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. அது தொடர்பாக தமிழ்நாடு அது கடன் வாங்குற கடன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மக்கள் மேலே ஏறுது அப்படிங்கிற விஷயம் இப்ப பரவலா பேசப்பட்டு இருக்குது. அது அந்த கடன் சுமையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுடைய மூத்த தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிகவும் நெருங்கியவராக கருதப்படுகிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடோட கடன் சுமை யூபியோட அதிகமா இருக்கு. 2010க்கு முன்னாடி யூபிக்கு அதிகமா இருந்துச்சு, தமிழ்நாடுக்கு கம்மியா இருந்தது. இப்போ யூபிஐ உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடுக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ப்ரீ கோவிட் 2019க்கு முன்னாடி இருந்த லெவலை விட இப்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு நம்பர் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஆக்சுவல் நம்பர் என்ன சொல்லுது, அந்த நம்பரை நம்ம எதோட மேட்ச் பண்ணி கான்டெக்ட்ல எந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்ற அந்த டேட்டா மிஸ்லீடிங்கா இல்ல கரெக்டான டேட்டாவா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஸ்டேட் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ எப்ப கடன் வாங்குது அப்படின்னா, அவங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக செலவு இருந்தா அப்போ கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு எல்லா ஸ்டேட்டும் தள்ளப்படுறாங்க. அதை பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாடு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2025 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய டோட்டல் வருமானம், மொத்த வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,32,330 கோடி. ஓகேங்களா? அதுல எக்ஸ்பெண்டிச்சர் மொத்த செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,39,293 கோடி. சோ அந்த பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,07,000 கோடி. சோ தமிழ்நாட்டோட 2025 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவுன்னா 1,07,000 கோடி. அதே மாதிரி டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். மொத்த பொருளாதாரத்துல இப்போ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுல மொத்த கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த பொருளாதார அளவு 36, கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி. அதுல தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,36,000 கோடி. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷத்துல 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. மொத்த கடன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட 9,5 லட்சம் கோடி இருக்கு. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இந்த நம்பர்ஸை மியர்லி ரா நம்பரா நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா புரிஞ்சக்கூடாது. ஏன்னா அதை எதோட கம்பேர் பண்ணா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன், இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன். அப்ப பார்க்கும்போது என்னை விட உங்களுக்கு 2 மடங்கு கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு தோணும். அப்ப அதனால நீங்க ஸ்ட்ரகிள் ஆறீங்களா, நீங்க பலவீனமா இருக்கீங்களா, பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதை மட்டுமே வச்சு புரிஞ்சுக்க கூடாது. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம் இருக்கு, எனக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் இன்கம் இருக்கு அப்படின்னா என்னோட டோட்டல் இன்கமே 10,000 ரூபாய் தான், ஆனா கடன் 10,000 ரூபாய். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம்ல வெறும் 20,000 ரூபாய் தான் கடன், அதை ஈஸியா உங்களால திருப்பி செலுத்த முடியும். சோ கடன் நம்ம எப்பவுமே எதோட கம்பேர் பண்ணோம்னா மொத்த வருமானத்தோடையும் மொத்த பொருளாதார அளவோடையும் கம்பேர் பண்ணோம். அதுக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு லிமிட், சேஃப் லிமிட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ எந்த அளவுக்கு பிஸ்கல் டெபிசிட்டோட அந்த பெஞ்ச் மார்க் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்க நம்பர் 5%, 3%, 3% அளவு கடன் பிஸ்கல் டெபிசிட் இருக்கலாம் அப்படின்னு இனிஷியலா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மின்சார உற்பத்தியில அதிக செலவாகுது ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்ட்டு 0.5% இன்க்ரீஸ் பண்ணி 3.5% வரைக்கும் பிஸ்கல் டெபிசிட் ஒரு ஸ்டேட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3%. சோ பினான்ஸ் கமிஷன் சொன்ன லெவலை விட தமிழ்நாட்டுக்கு கம்மியா தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு லெவலை வச்சு எதை கம்பேர் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி சொல்றாருன்னு நமக்கு இன்னும் புரியல. டேட்டா அவர் சொல்ற அந்த டேட்டா முழுக்க மிஸ்லீடிங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் டோட்டல் பட்ஜெட் இருக்குல்ல, டெட் டு ஜிடிபி ரேஷியோ, அது பினான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்க அளவு 28.7%. 28.7% வரைக்கும் இருந்தா அது சேஃப் லிமிட், வித்தின் த சேஃப் பவுண்டரி அப்படின்ட்டு சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய அந்த மொத்த கடன் 9,36,000 கோடி நம்ம டெட் டு ஜிடிபி ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 26%. மொத்த கடனுமே பினான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கு. சோ
பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன அந்த நம்பர் தமிழ்நாட்டுடைய கடன் லெவல் ரொம்ப அலாமிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து முழுக்க முழுக்க மிஸ்லீடிங். அது பாஜக வலதுசாரிகளோட தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை அவங்க அட்டாக் பண்றதுக்கு சொன்ன ஆர்குமெண்ட்டை அவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு புரியல. இன்னொன்னு சொல்றாங்க, ப்ரீ கோவிட் லெவல் 2019 வந்து தமிழ்நாட்டு அதை விட இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். 2019-20 பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுடைய கடன் பிஸ்கல் டெபிசிட் 3.02% இருந்துச்சு. அது கோவிடுக்கு அப்புறம் 4.9%-ஆ மாறிச்சு. அப்போ 2020-21 பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 5% பிஸ்கல் டெபிசிட் இருந்துச்சு. அது வந்து பினான்ஸ் கமிஷன் சொன்ன ரெக்கமெண்டேஷனோட அதிகம். எதனால? கோவிட்ல வந்து அதிக செலவானனால. இப்போ 2025 பட்ஜெட்ல 3%. ஸோ கோவிடுக்கு முன்னாடி உள்ள லெவலை கம்பேர் பண்ணும்போதும் இப்போ நம்ம கம்மியா தான் இருக்கோம். கோவிடுக்கு அடுத்து 5% 2020ல அதை கம்பேர் பண்ணும்போதும் நம்மளோட பிசிக்கல் டெபிசிட், தமிழ்நாட்டுடைய நிதி பற்றாக்குறை வித்தின் த சேஃப் லிமிட், அந்த பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, யூபியோடைய கம்பேர் பண்றாங்க. யூபியோடைய உத்தரப்பிரதேசத்துடைய நிதி வந்து ரொம்ப சீரா இருக்கு, பட்ஜெட் லைக் கடன் தமிழ்நாட்டுக்கு அலாமிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்பர்ஸை பார்த்துடலாம். உத்தரப்பிரதேசத்தோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 24 கோடி, தமிழ்நாடோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி. 3 மடங்கு அதிகமா பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார், பிஜேபி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாடு 171 கோடி ரூபாய் வந்து மக்கள் பணத்துல இருந்து இன்ட்ரெஸ்டா அந்த கடனுக்கு வட்டியா பே பண்றாங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ யூனியன் கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அவங்களுடைய கடன் எவ்வளோ, அதுக்கு ஒரு நாள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கன்னு பார்த்துடலாம்ல. மொத்தம் மோடி வரத்துக்கு முன்னாடி 2014ல யூனியன் கவர்மெண்டோட கடன் வந்து 55 லட்சம் கோடியா இருந்துச்சு. இப்போ 2025ல 196 லட்சம் கோடியா அது அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஜிடிபியில் 58%. ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன லெவல் வந்து 28.7%. அதை விட 2 மடங்குக்கும் மேலாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கடன் இருக்கு. அதுல அவங்க ஒரு நாள் பே பண்ற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 12 லட்சத்தி அதுல ஒரு நாள் அவங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து 3500 கோடி. தமிழ்நாடு வந்து ஒரு நாளைக்கு 170 கோடி இன்ட்ரெஸ்டா பே பண்றோம். அதையே அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து 3500 கோடி. அப்ப அவங்க பாஜக கவர்மெண்ட்டை பார்த்தா முதல்ல கேட்கணும், நீங்க தான் இவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டு இவ்வளவு அதிகமா பே பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யூபியோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. யூபியோட எக்கனாமியை கொஞ்சம் பார்த்துடலாம்ல. தமிழ்நாட்டில் வந்து 26% சொல்லியிருந்தேன் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. யூபியில பார்த்தீங்கன்னா 31%. ஆர்பிஐ டேட்டா படி அவங்களோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 32%. மொத்த 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசத்துல தமிழ்நாடோட ரேங்க் வந்து கடன்ல 18வது ரேங்க்ல இருக்கு. யூபியோட ரேங்க் வந்து 14வது ரேங்க்ல இருக்கு. அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டானா சராசரி வருமானம் ஒவ்வொருத்தரும், அதை வந்து ராவணம் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. பட் வந்து டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடுவாங்க, ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் வருமானம் எவ்வளோன்ட்டு. தமிழ்நாட்டுடைய இண்டிவிஜுவல் வருமானம் வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். யூபிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய். பாப்புலேஷனை பார்த்துக்கோங்க, அவங்களோட பாப்புலேஷன் வந்து 24 கோடி, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வெறும் 8 கோடி தான். ஆனா நம்மளுடைய வருமானம், வருட வருமானம், ஒரு தனிநபர் வருமானம் 3 லட்சம் ரூபாய். இதை அப்படியே நம்ம புரிஞ்ச கூடாது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதை வந்து எந்த டேட்டா வச்சு புரிஞ்சுக்கணும்னா இன்இக்வாலிட்டி வச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ சந்தோஷ் அவர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றீங்கன்னு வைங்க, உங்களோட வருமானம் 1 லட்சம் ரூபாய், என்னோட வருமானம் வந்து 10,000 ரூபாய்னா இப்போ சராசரி வருமானம் நம்ம எப்படி சொல்லுவோம்? டோட்டல் வருமானம் 1,10,000, அதை 2ஆல டிவைட் பண்ணி 55,000 சொல்லுவோம். ஆனா அந்த 55,000 வந்து உண்மையான நம்பரா? இல்ல. நான் வந்து 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஆனா ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது 55,000 ரூபாய் ஆவரேஜா வருது. அப்ப அது என்னோட நம்பரை வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணல. சோ அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இன்இக்வாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரீசெண்டா யூபில டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஏர்னிங் above 1 crore, அதாவது 1 கோடிக்கு மேல அதிகமா வாங்குறவங்களோட நம்பர் வந்து தமிழ்நாட்டுல 6,288 பேர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு அதிகமா வருமானம் வாங்குறாங்க பெர் இயர்.
ஆனா யூபியில வந்து 24,050 பேர் வந்து 1 கோடிக்கும் அதிகமான வருமானம் பார்க்குறாங்க. அப்ப இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. சமமா எல்லாத்தையுமே எதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இன்இக்வாலிட்டி லெவல் வந்து அங்க அதிகமா இருக்கு. இங்க எல்லாருமே ஒரே லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னு இந்த டேட்டால இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் சமமா இன்கம் ஏர்ன் பண்றாங்க. நம்ம எதுக்காக கடன் முதல்ல ரீசன் ஃபார் டேட்டா சொல்லிடுறேன். எதுக்காக வந்து ஒரு ஸ்டேட் வந்து கடன் வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கடன் வாங்குறதுக்காக தள்ளப்படுது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யூனியன் டு ஸ்டேட் டெவல்யூஷன். யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு நிதியை பிரிச்சு கொடுப்பாங்களே, அது வந்து கரெக்டா பிரிச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016-17 வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு பிரித்து கொடுத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் 3.41% ஆஃப் டோட்டல் ஜிஎஸ்டிபி. அது 2024 எவ்வளவா மாறிட்டுன்னு பாத்தீங்கன்னா 1.96%. அது வந்து ஆல்மோஸ்ட் பாதியா கம்மியா இருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்க நிதி இழப்பு கிட்டத்தட்ட 45,000 கோடி. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி அதிகாரம், ஜிஎஸ்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அதிக பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதை பிரிச்சு கொடுக்க இப்ப ரீசெண்டா கூட பார்த்தோம். அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சைன் பண்றதுனால சமகிர சிக்ஷன் அபியான் கீழே 2,150 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய நிதி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 5 வருஷம் கொடுத்தாங்க. அதுல வந்து வருவேன் அந்த 2022ஓட அதை ஸ்டாப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். யூனியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதை வந்து ஆரம்பத்தில் எப்படி பண்றீங்கன்னா 90% வந்து நாங்க போடுவோம், 10% வந்து ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பட்டாங்க. அது எப்படின்னா 90:10 இருந்து அப்படியே 75:25 அடுத்து 60:40 இப்படிங்கிற ரேஷியோ. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அதை வந்து ஆரம்பிக்கும் போது 90:10ங்கிற ரேஷியோல ஆரம்பிச்சாங்க. இப்ப அது 60:40 இப்படி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டு அதை பாதியிலேயே யூனியன் கவர்மெண்ட் கையை விடுறதுனால அந்த சுமை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் வருது. அதுக்கப்புறம் பேரிடர் இழப்பு நிதி வருஷம் தமிழ்நாட்டுல சென்னையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தது, அது 30,000 கோடி கேட்டா வெறும் 200 கோடி 300 கோடி தான் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அதே மாதிரி நம்ம எவ்வளவு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்ம கொடுக்குற ₹1 இருந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து வெறும் 29 பைசா தான் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து திருப்பி வருது. அதே உத்தரப்பிரதேசம், இவங்க சொன்னாங்களா உத்தரப்பிரதேச கடன் சுமை வந்து கம்மியா இருக்குன்னு. உத்தரப்பிரதேஷ் கான்ட்ரிபியூட் பண்ற ₹1 இருந்து அவங்களுக்கு ₹2.73 திரும்பி போகுது. ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் போகுது. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு ஆல்ரெடி நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து இங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்றதுக்கு அடுத்தடுத்த பட்ஜெட்ல வந்து நமக்கு ஃபண்ட் தேவை. சோ கடன் வாங்குறதுனாலயே இப்ப பாத்தீங்க இந்தியாலே அதிக கடன் யாருக்கு இருக்கும்? அதானிக்கும் அம்பானிக்கும் தானே. அதிக கடன் இருக்கிறதுனால அவங்க வந்து ஏழைகள் பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க, தடுமாறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. சோ அதிக கடன் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்க ரேஷனாலிட்டி என்ன, எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பேசிக் சர்வைவல் சாப்பாடுக்கு வழி இல்லாம கடன் வாங்குறோம். தமிழ்நாடு அதிகம் கடன் வாங்குறதுக்கு ரீசன் வந்து இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. மக்களுக்கான வெல்ஃபேர் ப்ரோக்ராம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து அடிக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க ரீசனுக்காக நம்ம வந்து இங்க கடன் வாங்கிட்டு இருக்கோம். இங்க ஸ்கூல் ரன் ஆகாம இல்ல, காலேஜஸ் ரன் ஆகாம இல்ல. அங்க யூபிஐ பாத்தீங்கன்னா பல ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து செயல்பாட்டுல இல்ல. அதெல்லாம் சீரமைக்கிறதுக்காகவே அவங்க கடன் வாங்க வேண்டியது இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க குறிப்பிடுறீங்க. அப்போ அப்போ அந்த கடனுடைய விகிதத்தை நம்ம எப்படி குறைக்கிறது, இல்ல விகிதத்தை அதிகப்படுத்துறது நல்லதா, இல்ல வருஷம் குறைச்சிட்டே வருது நல்லதுன்னு பாக்குறீங்களா? குறைச்சிட்டு வந்திருக்காங்களே. இப்ப கோவிடுக்கு முன்னாடி வந்து கோவிட்க்கு அப்புறம் அந்த 2021ல 4.4% இருந்தது, கிட்டத்தட்ட 5% இருந்தது. இப்ப வந்து 3% கம்மியா இருக்கு. அது எப்படி கம்மியாகும்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அதிக ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே, அது எதையுமே வந்து நம்ம ப்ரோக்ராமா லைக் அதை வந்து ஒரு இப்ப என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும். மோடி கூட சொன்னார் 2020 இருந்து ராவடி கல்ச்சர் அப்படின்னாரு. தமிழ்நாட்டை வந்து மக்கள் அதிகமா இலவசங்களை கொடுத்து சோம்பேறி ஆக்கி வச்சிருக்காங்க, அதனால மக்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு ஃப்ரீபி அப்படிங்கிற இந்த ஃப்ரீபிங்கிறது வந்து ரொம்ப காமனான டேர்ம் வந்து தமிழ்நாடு திராவிடியன் மாடலை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீபியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அதை 2 வகையா பிரிக்கலாம். மெரிட் குட், நான் மெரிட் குட் அப்படின்னு பிரிக்கலாம். மெரிட் குட்னா என்ன? கொடுக்குற பொருள் வந்து தனக்கோ கவர்மெண்ட்டுக்கோ சொசைட்டிக்கோ லாங் டேர்ம்ல எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குது, அது அதிக பெனிஃபிட் கொடுத்தா அதுக்கு பேர் மெரிட் கொடுப்போம். அது எந்த பெனிஃபிட் கொடுக்காட்டா நான் மெரிட் குட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் வந்து அது நான் மெரிட் குட், இதை கொடுத்து என்ன, இதுக்கு பின்னாடி என்ன ரேஷனாலிட்டி இருக்கு, ஓட்டர்ஸை கேட்ச் பண்ற ஓட் விப்பிங் சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட ஓட்டை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அப்படின்னு நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனா அதுக்கு
பின்னாடி இருக்க ரேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸ் வந்து எவ்வளோ பெரிய வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அதில உள்ள ரிசர்ச்ச படிச்சு பார்த்தா தான் தெரியும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில இதுவரைக்கும் குடுத்த ஸ்கீம்ஸ்ல அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒண்ணு வந்து 2006ல கலைஞர் குடுத்த கலர் டெலிவிஷன் ஸ்கீம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 கோடி 750 crore செலவு பண்ணி 25 லட்சம் டிவி எல்லா ரூரல் வில்லேஜ்ல உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து வீடுகளுக்கும் கலைஞர் கொடுத்தாரு. இதை பத்தியான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ராபர்ட் ஜென்சன், எமிலி ஓஸ்டருங்கிறவங்க வந்து இந்தியால கிராமப்புற மக்களுக்கு இலவச கலர் டெலிவிஷன் கொடுக்கறதுனால இருக்கிற பெனிஃபிட் என்ன, அதனால அவங்களோட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மேம்படுது அப்படிங்கறது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது டேட்டா என்ன நமக்கு இப்ப என்ன தெரியும்? இப்போ இருக்கிற 2025ல நம்ம கிட்ட வந்து ஓடிடி இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம ஆக்சஸ் இருக்கும். இப்போவுமே இந்தியால நிறைய வில்லேஜ்ல பெண்களுக்கு இதுக்கெல்லாம் ஆக்சஸ் இல்லாம இருக்கு. வெளி உலகத்துல என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கு. அப்போ 2003, 4, 5, 6 அந்த பீரியட்ல இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்க வீட்டை தாண்டி என்ன நடக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ கலைஞர் டிவி கொடுக்காங்க. அதுல உள்ள ரிசல்ட் என்ன வருது பாத்தீங்கன்னா, இந்த NFHS டேட்டால இதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து, அதாவது கணவர் மனைவியை அடித்தல் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் வந்து தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு. ஃபீமேல் லைக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அவங்க வந்து அர்பன் ஏரியால, அதாவது சிட்டிஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க த்ரூ டிவி. அங்க பெண்கள் எப்படி படிக்கிறாங்க, எப்படி வேலைக்கு போறாங்க, அவங்களோட நிலைமை வந்து எப்படி மேம்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து அதை வந்து தங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதிகமா இருக்கு. சன் ப்ரிஃபரன்ஸ், ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுப்பாங்களே, அது வந்து கம்மியா இருக்கு. ஃபீமேல் அட்டானமி இன் டிசிஷன் மேக்கிங், வீட்டுல வந்து ஃபேமிலி டிசிஷன், அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைனான்சியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு விமனுக்கு பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லுது. அதுக்கப்புறம் கேர்ள் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல் வந்து அதிகமா இருக்கு. டிராப் அவுட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது டிவி எதுக்கே கொடுக்குறாங்க, அது மக்கள் வீட்டுல உட்காந்து சோம்பேறியாக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டடி என்ன சொல்லலாம், இது லாங் டேர்ம்ல அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி எந்த ஒரு நம்ம வந்து ஸ்கீமை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க, இப்போ வந்து நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1920 நீதி கட்சியில வந்து ஒரு மெட்ராஸ் வெஸ்டர்ன்ல சின்ன லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1956ல காமராஜர் வந்து ஒரு ஸ்மால் ஃபேஸ்ல காமராஜர் அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 1982ல எம்ஜிஆர் அவர்கள் அதை யூனிவர்சலா எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எதுக்கு வந்து சாப்பாடு போடணும், அது நம்ம வேலையா, அது ஃபைனான்சியலி ட்ரைனிங் ஆகும், அதிக பிசிக்கல் டெபிசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் வந்து மன்மோகன் சிங் அப்போ 1985ல அப்போ டெபியூட்டி சேர்மனா இருந்தார் பிளானிங் கமிஷனுக்கு. அவங்களே வந்து அவங்க எம்ஜிஆர் கூட கண்டெஸ்ட் பண்றாங்க, இதுக்கு எப்படி நீங்க ஃபைனான்ஸ் பண்ண போறீங்க. ஆனா 2013ல யூபிஏ கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் சிக்னேச்சர்ஸ் என்னன்னா, அந்த மிட் டே மீல் ஸ்கீமை வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 2001ல சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மேண்டேட் பண்றாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்ப்ளீட்டா அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். மதிய உணவு திட்டம், இப்போ காலை உணவு திட்டம்னு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு பின்னாடி இருக்க ரேஷனாலிட்டி என்ன, ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்போது கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, காலையில சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ரெகுலரா சாப்பிட்றது கிடையாது, எங்க வீட்டுல வந்து அம்மா ஏர்லி மார்னிங் வந்து கிளம்பி வேலைக்கு போயிருவாங்க, எங்களால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லா ஸ்கூலுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சில ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மந்த்லி, கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிறது. அப்ப அந்த மந்த்லி சேவிங்ஸை வந்து அந்த பெண்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தன் குழந்தைகளுக்கு வந்து டியூஷனுக்கு சென்ட் பண்றது, அதே மாதிரி லைக் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஒரு சேவிங்ஸ். ஸோ நிறைய ஏசியன் சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஆண்களோட சேவிங்ஸை விட பெண்களோட சேவிங்ஸ் அதிகமா இருந்தா அது அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற நிறைய ஸ்டடி சொல்லுது. அதே மாதிரி இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு கொடுத்தது வந்து பெண்களோட மொபிலிட்டி வந்து இப்போ பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கினா முதல்ல யாருக்கு வாங்கி கொடுப்பாங்க, ஆண்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. சோ அந்த வீட்டுல உள்ள பெண்கள் ஆண்களை நம்பிதான் இருக்காங்க மொபிலிட்டிக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. சோ இதுக்கப்புறம் இந்த இலவச பஸ் டிராவல் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஒர்க்கிங் விமன் வந்து சேவ் பண்றாங்க. அதனால ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து சைனாவோட தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படிங்கிற டேட்டா சொல்லுது. ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2006ல 32% இருந்துச்சு. ஆனா 2021ல 19% தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 40% இருக்கு. அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போற சதவீதம்.
பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அந்த நம்பர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லா போட்டோகிராஃபரும் அதே அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. அதுல ஒரு 20,000 ஏர்ன் பண்றவங்களும் இருப்பாங்க, 50,000 ஏர்ன் பண்றவங்களும் இருப்பாங்க. இன்ஃபார்மல் செக்டர் இப்ப பானிபூரி வச்சவங்கலாம் குஜராத்ல வந்து பில்லியனரா இருக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. சோ அவங்களோட டேட்டா அவங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமையும் யாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது நம்ம கிட்ட டேட்டா இல்லாதனால. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அடாப்ட் பண்ண ஒரு பாலிசி, திராவிடியன் மாடல் அடாப்ட் பண்ண ஒரு பாலிசி என்னன்னா, எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அதை வந்து நம்ம எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்க்ளூஷன் எரர், இன்க்ளூஷன் எரர்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படின்னா யாரையாவது டிசர்விங்கா இருப்பாங்களா, இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் போய் சேரணும், ஆனா அவங்கள தவிர நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு கொண்டு போகாம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஜீரோவா இருக்கும். ஏன்னா யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாட்டையும் போய் நம்ம போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இன்க்ளூடிங் எரர்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் எரர்னா யாருக்கெல்லாம் இது தேவை இல்லை அப்படிங்கறத வந்து அதிகமா நம்ம அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் இந்த ப்ரோக்ராம்ல. இது தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுக்குறாங்களே, சரி 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகைன்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதோட கிரைட்டேரியா என்ன? வருட வருமானம் வந்து 2 லட்சம் ரூபாய் கீழே இருக்கணும், 10 ஏக்கர் லேண்டுக்கு கம்மியா இருக்கணும். அப்ப அந்த ஸ்கீமுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அலாட் பண்ற பட்ஜெட் வந்து வருஷத்துக்கு 12,000 கோடி. அந்த பெனிஃபிஷரிஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் சம்பாதிக்கிறாங்களா, வருட வருமானம் இருக்கா ஃபேமிலிக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய பேருக்கு அதிகமாவும் இருக்கலாம். இப்ப யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குன்னா எல்லா மிடில் கிளாஸும் சரி ஓகே, நமக்கு வருமானம் அதிகமா இருந்தாலும் அதை வேணும்னு சொல்லி வாங்க தான் செய்வாங்க. இப்போ கவர்மெண்ட் இதை கால்குலேட் பண்ணிட்டு நிறைய நான் பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் போய் சேருது அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இதை கொடுக்க முடியாது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற ஒரு பாலிசி என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. 1000 பேரை நான் தவறா இன்க்ளூட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டிசீவிங்க கூட நான் தவறா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் போய் சேரணும். எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரிஒன், எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணி தான் அது வரதான் செய்யும். நீங்க ஒரு டேட்டா சொன்னீங்க, இப்போ குஜராத்ல வந்து ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிங்கிற ஒரு மாடலை ஃபாலோ பண்றாங்க. என்ன, கார்பரேட்டுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணி கார்பரேட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாங்க. அது மக்களுக்கு போய் லிட்டரலி ஃபெயில் ஆயிருக்கு. குஜராத் வந்து ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, மனிதவள குறியீடை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, கல்வி, பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கல்வி, ஹெல்த் அவங்களோட சுகாதாரம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மெஷர் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு அதிகமா இருக்கு. தமிழ்நாடு வந்து 18வது 16வது இடத்துல இருக்கு. யூபி வந்து 28வது இடத்துல இருக்கு. அவுட் ஆஃப் 36 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல உத்தரப்பிரதேஷ் வந்து 36வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு 17வது இடத்துல இருக்கு. சோ நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கீம் வந்து ஃப்ரீபி, அது வந்து மக்களோட ஓட்ட வாங்குறதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெளில தெரியும். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா ஸ்கீமுமே அது லாங் டேர்ம்ல பெரிய பெனிஃபிட் தான் கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வைங்களேன். இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சப்சிடியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த சப்சிடி மூலமா ஒரு மாணவர் படித்து வந்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆகும்போது ஒரு இன்ஃபோசிஸ்லயோ டிசிஸ்லயோ ஒர்க் பண்ணும்போது அதனால வர பெனிஃபிட் என்ன, ஒரு 5-10 வருஷத்துல இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்குள்ள வருவாங்க. அந்த ஸ்லாப்ல வரனால கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வருது. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்போர்ட் செக்டார்ல வந்து ஃபாரின் கிளைண்ட்டை நிறைய வாங்குவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் செக்டார்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட பில் அதிகமாகும். ஸோ நீங்க சொல்றீங்களா கடன் சுமை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எதுக்காக கடன் வாங்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குற கடன் வந்து மக்களுக்காக வாங்குறாங்க. மக்களுக்கு அதை வந்து பெனிஃபிட் ஆகும்போது லாங் டேர்ம்ல வந்து அவங்க சொசைட்டிக்கோ இன்கம் டேக்ஸ் மூலமாவோ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி சொல்லுவோம். ஒரு சொசைட்டிக்கு ஒருத்தர் கல்வி கத்துக்கிட்டா அந்த சொசைட்டிக்கே மொத்த பெனிஃபிட் வாங்க. இந்த மாதிரி அது பல மடங்கு 2x 3x 5x ரிட்டர்னா சொசைட்டிக்கு தான் திருப்பி வருது. ஸோ கடனை வந்து நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாரோயிங், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எல்லாத்துலயுமே மற்ற ஸ்டேட்டை விடையும் ஆல் இந்தியா ஆவரேஜோடையும் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, பல்வேறு தெளிவான விளக்கங்களை தந்திருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.